இதயம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மித்ராவும் நிஷாவும் ஜோசியரை பார்க்குறாங்க. ஜோசியர் நீங்க காஞ்சிபுரம் போனீங்கன்னா, நீங்க கேட்குற கேள்விக்கு விடை கிடைக்கும்ங்கிறாங்க. இத கேட்ட மித்ரா கொஞ்சம் கூட யோசிக்கல. சரி நம்ம போயே பார்த்துரலாம் அப்படின்னு நிஷாவ கூட்டிக்கிட்டு காஞ்சிபுரம் போய்க்கிட்டு இருக்காங்க. போற வழியிலேயே கார் பஞ்சர் ஆயிருது. ஐய்யய்யோ! என்னடி இது கார் வேற பஞ்சர் ஆயிடுச்சேங்கிறாங்க. ஏய் அந்த சாமியார் சொன்னதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற மாரியே எனக்கு தோணுதுடி. ஒருவேளை ஆவி பிசாசு இப்படி ஏதாவது நம்மள சுத்தி வந்துட்டு இருக்குதா அப்படின்னு நிஷா சொல்லவும், ஏய் பைத்தியக்காரி மாரி பேசாத. கார் ரொம்ப லாங்ல வந்தா பஞ்சர் ஆகுறதெல்லாம் நீ பார்த்தது இல்லையா? ஒரு ஆணி குத்தி இருந்தா கூட பஞ்சர் ஆகும். இது கூடவா தெரியாம பேசிட்டு இருப்ப? சரி பஞ்சர் ஒட்டணும். கடை வேற பக்கத்துக்கு எங்கேயுமே காணுமே. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வாசுவோட தம்பி துரை வராரு. துரைய பார்த்ததும் மித்ரா கூப்பிடுறாங்க. அடடா என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க நீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்க பஞ்சர் கடை எங்கேயாவது பக்கத்துல இருக்குமா? கார் பஞ்சர் ஆயிடுச்சுங்கிறாங்க. அட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10 கிலோமீட்டருக்கு கடையே இல்ல. நீங்க வேணா நான் நம்பர் தரேன். கூப்பிட்டு பேசிக்கோங்கங்கிறாங்க துரை. ஐய்யய்யோ! ஏங்க எங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஊரு. எங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதாங்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுங்க. நம்பர் வேணா தருவேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய ரிஸ்க். எனக்கு நிறைய வேலை இருக்குதுங்கிறாரு துரை. ரொம்ப பில்டப் பண்ணிக்கிட்டு போன துரைய பணத்தை கொடுத்து அமுத்துறாங்க மித்ரா. இதை பாருங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன். எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. முக்கியமான ஒரு வேலையா நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கோம்னு சொல்றாங்க மித்ரா. பணத்தை வாங்கின வாசு சரி சரி 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிறீங்க. நடுத்தரத்துல நிற்க வேண்டாம். என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. வாங்க போலாம். என்னை நம்பி வரலாம் வாங்க. நானும் நல்லவன் தான் கூட்டிட்டு போறாங்க. பாரதியும் ஆதியும் திரும்ப வாசு வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அங்க வாசுவோட அம்மா பார்த்துட்டு அடடா பாரதியும் ஆதியும் சேர்ந்து வந்திருக்காங்க. ஒரு வேளை இவங்க 2 பேரும் உண்மை தெரிஞ்சு தான் சேர்ந்து வந்திருக்காங்களா? அப்படி சேர்ந்துருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். உங்க 2 பேர்த்தையும் பார்க்கறக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்கிறாங்க. ஐயோ! அத்தை வேற எங்க உண்மையை உடைச்சிருவாங்களோன்னு பாரதி பயந்துட்டு இருக்காங்க. அது கூட நான் சேர்ந்து வந்ததை பார்த்து அத்தை தப்பா நினைச்சிட்டாங்க போல இருக்குதே. எப்படியாவது அத்தை கிட்ட இதை சொல்லணும். எங்க உண்மையை உடைச்சிட்டாங்கன்னா ஆதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுவேன்னு பயப்படுறாங்க பாரதி. நாங்க இங்க ஒரு முக்கியமான வேலையா வந்தோம். அதாவது என் வீட்டுக்காரரை பத்தி விசாரிக்கிறதுக்காகத்தான் ஆதி வந்திருக்காருன்னு சொல்றாங்க பாரதி. அப்ப அவங்க அத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஓ அப்படியா? அப்ப இன்னமும் ஆதிக்கு உண்மை தெரியாது போல இருக்குதுன்னு நினைச்சிட்டு அவங்க அத்தையும் சமாளிக்கிறாங்க. ஏற்கனவே இங்க வந்து பார்த்துட்டு போயிருக்கு. இப்பவும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்களா? அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்ததுல எனக்கு சந்தோஷம் தான். சரி சரி உள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. நிக்கிறீங்களே உட்காருங்க. காப்பி கொண்டு வரட்டுமா மோர் கொண்டு வரட்டுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அத்தை. இப்ப உங்களுக்கு உடம்புக்கெல்லாம் தொந்தரவு இல்லையில நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க பாரதி. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப கை காலெல்லாம் நல்லா இருக்கு. இந்த கை மட்டும்தான் கொஞ்சம் வரமாட்டேங்குது. இருந்தாலும் காலெல்லாம் சரியாயிடுச்சு. அப்பப்ப என் வேலைகளெல்லாம் நானே பாத்துக்கிறேங்கிறாங்க. ஆதிக்கு ஃபோன் வந்துடுது. ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில் போகிறாங்க. அப்போ பாரதியோட அத்தை பாரதி கிட்ட ரகசியமாக கேட்குறாங்க. இப்போ ஆதி இங்கே எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்குறாங்க. அத்தையா ஆதியை நீங்கள் கூட்டிகிட்டு வருவாங்கன்னு எனக்கே தெரியாது. எனக்கே தெரியாமல் தான் கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க பாரதி. ஆதி ஃபோனில் பேசி முடிச்சதும் இங்கே வந்து என்னது அத்தையும் மருமகளும் என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க என்னன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை தம்பி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம். அதனால தான் நலம் விசாரிச்சுட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வெளியில் துரை மித்ராவையும் நிஷாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. துரை கூட மித்ரா வீட்டுக்கு வந்ததும் அங்கே வீட்டுக்குள்ளே பார்க்குறாங்க. ஆதியும் பாரதியும் இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ நம்மளும் இவங்களுக்கு பின்னாடி வந்தது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு நினச்சிக்கிட்டு ஃபோன் எடுத்துட்டு ஃபோன் பேசுகிற மாதிரி பேசி இங்கே சிக்னல் கிடைக்கல. நான் அந்த பக்கமாக போய் பேசிட்டு வரேன்னு துறையை ஏமாற்றிட்டு அந்த பக்கம் போகிறாங்க. மித்ரா நிஷாவையும் கன்சிடர் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் துறை நமக்கு தெரியாமல் நம்ம வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு அப்போ தான் எட்டி பார்க்குறாங்க. பாரதியும் ஆதியும் பார்த்து கிண்டலும் கேலியுமா பேசிக்கிட்டு வராங்க. துரை அடடா வராதவங்க வந்திருக்கீங்க வாங்க வாங்க வணக்கம் வணக்கம்னு சொல்லி வணக்கம் போட்டுட்டு வராரு. ஆமாம் நீங்கள் பண்ணின உதவியால் நாங்கள் இன்னைக்கு ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? ஆனால் மேடம் மட்டும் நல்லா ஜாலியாக சௌகரியமான இடத்துல இருப்பீங்க போல இருக்கு. சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படித்தானே அப்படின்னு துரை பேசிட்டு இருக்கும்போது அப்போ துரையோட அம்மா நினைக்கிறாங்க. ச்சே இந்த நேரம் பார்த்து இவன் வந்து சேர்ந்துட்டானே. இவன் வாய் சும்மா வச்சுக்கிட்டு கம்மன் இருக்க மாட்டானே. இவன் ஏதாவது சொல்லி உளறி கொட்டிடுவானோன்னு பயந்துட்டு இருக்காங்க. பாரதி ஏதாவது சொல்லி சமாளிக்கிறதுக்காக ஆதி உங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க. நல்லா கவனி கவனி அவர் தான் என்ன இருந்தாலும் மாப்பிள்ளையாச்சே. அவரை நல்லா பார்த்துக்க வேண்டியதானே உன்னோட பொறுப்பு உன்னோட வேலை. மாப்பிள்ளைன்னா சும்மாவா கவனிக்க வேண்டியதானேன்னு சொல்லி கேலி பேசிட்டு இருக்காங்க. ஏமா நான் சொன்னது கரெக்ட் தானே அப்படின்னு துரை கேட்கவும் என்ன பாரதி இது இப்படியெல்லாம் பேசுறாருன்னு கேட்குறாங்க. பாரதி என்னது இவர் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு கேட்குறாங்க. அடடா கண்ணு முன்னாடி நிற்கிறவனையே தெரியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? தெரிஞ்சவளை கூட தெரியாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கண்ணு முன்னாடி நிற்கிறவளை தெரியாதுன்னு சொல்கிறது இப்போ தான் பார்க்குறேன். என்னையே யாருன்னு கேட்குறாருன்னா இவர் சாதாரண ஆள் கிடையாதுங்கிறாங்க. அப்போ வாசுவோட அம்மா ஏன்டா டே நீ சும்மா இருக்க மாட்டியான்னு கேட்கும்போது ஏமா இவர் பண்ண காரியத்துக்கு நான் பேசுறதெல்லாம் கம்மி தானுங்கிறாங்க. இதுவரை ஏமா அதெல்லாம் இருக்கட்டும் இவங்களை இப்போ எதுக்கு நடுவுட்டில் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறேன்? இவங்க எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்காங்க. இவங்களை கூட்டிகிட்டு வந்து நடுவுட்டில் உட்கார வச்சிருக்கியா நீ? என்ன பார்த்தா யாருன்னு கேட்குறாங்க. கேட்குறாலும் காய்ப்பு வச்சு பாருங்கிறாங்க. ஆமாம் நீ எப்போ வந்தேன்னு பாரதி கேட்குறாங்க. இது தெரியாத உனக்கு? இவ்வளவு நேரமா உன் கண்ணு முன்னாடி நிற்கிறேன். அப்போவெல்லாம் கேட்க தோணாது. இப்போ தான் உனக்கு கேட்கணும்னு தோணுச்சா? ஏம்மா உன் மருமக இப்படியெல்லாம் கேட்குதே இதெல்லாம் நியாயமா சொல்லு பார்க்கலான்னு துரை கேட்கும்போது அப்போ வாசு கேட்குறாரு. இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. முதல்ல நீங்கள் யார் உங்கள் பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறாங்க.
ஓஹோ! இதெல்லாம் என்ன நக்கலா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது பாருங்க. எனக்கு எப்பேர்ப்பட்ட காரியத்த பண்ணிட்டு, இப்போ ஒண்ணுமே தெரியாத மாரி நடிக்கிறீங்க பாருங்க. சத்தியமா எனக்கு நீங்க யாருன்னு தெரியல. அதனால தான் நான் கேட்டுட்டேன்னு சொல்றாங்க ஆதி. அது மட்டும் விடாம, இப்ப துரையோட அம்மாகிட்டயே கேட்குறாங்க. ஆமா இவங்க யாருன்னு சொல்லுங்கம்மான்னு கேட்குறாங்க ஆதி. அதுவா இதுதான் பாரதியோட புருஷனுக்கு தம்பிங்கிறாங்க. ஓ! பாரதியோட புருஷன் தம்பின்னா, அப்ப பாரதி புருஷன பத்தி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுல்ல? உங்களுக்கு உங்க அண்ணன பத்தி தெரியுமல்லன்னு கேட்குறாங்க ஆதி. துரை என்னடா இது இப்படி கேட்குறானேன்னு, ஆமா நீ பாரதியோட புருஷனை தேடி தான் வந்தியான்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க ஆதி. உங்க பேர் என்னன்னு ஆதி கேட்கும்போது, என்னடா இது ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டா இருக்குதே. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாரியும் நடந்துக்கிறாங்க. என்ன ஒண்ணும் புரியலையேன்னு சந்தேகப்படுறாங்க துரை. இதுல ஏதாவது நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்காரு. ஓ! நீ என்ன காமெடி பண்றியான்னு துரை கேட்குறாங்க. இல்லங்க நிஜமாலுமே எனக்கு பாரதியோட வீட்டுக்காரர பத்தி எதுவுமே தெரியாது. அவங்கள பத்தி நீங்க கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குங்கிறாங்க. துரை திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்ப எல்லா உண்மையும் மூடி மழுப்பிட்டு தான் இப்படி வந்து நிக்கிறாங்களா? சரி இதுல ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அத நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவர்கிட்ட நிறைய கறக்கலாம் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாரு துரை. எனக்கு பாரதி புருஷனை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாதுன்னு சொல்றாங்க. என்னங்க இப்படி சொல்றாருன்னு கேக்குறாங்க ஆதி. ஆமா தம்பி இங்க தான் இருந்தான். ஆனா எங்க போனானே தெரியல. சொல்லாம கொள்ளாம போயிட்டான்னு சொல்லிடுறாங்க துரையோட அம்மா. கரெக்டா ஆதிக்கு ஃபோன் வருது. ஆதி ஃபோன் பேசிக்கிட்டே மறுபடியும் வெளியில போறாங்க. அந்த நேரம் துரை வந்து ஆமா ஆதிக்கே தெரியாதான்னு கேக்குறாங்க. ஆதியோட புருஷன் ஆதிதான்ங்கிறது அவருக்கே தெரியல. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அவருக்கு ஞாபகம் மறதி ஆயிடுச்சு. இப்போதைக்கு நீ அதை பத்தி எதுவும் சொல்லிடாதடா அப்படின்னு சொல்றாங்க துரையோட அம்மா. இதுவும் ரொம்ப சௌகரியமா போச்சு. சரி பாரதியோட புருஷன் யாருன்னு அவர் கேட்குறாரு. கேட்காம விடமாட்டார் போல இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கிருந்தே போவார் போல இருக்கு. அதனால பாரதியோட புருஷன் நான் தானே சொல்லி வைங்கிறாங்க. நீ தான் அவன் பொண்டாட்டிங்கிறதே தெரியாத போது அப்ப நீ இப்படி சொல்லி சமாளிச்சுக்கோங்கிறாங்க துரை. ஏய் என்னடா கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்க, இப்படி எல்லாம் பேசாதீங்கிறாங்க. நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, பேசாம அமைதியா இருங்கிறாங்க பாரதி. அவன் தான் உன் புருஷனை தேடித்தான் வந்திருக்கேன்னு சொல்றானே, அப்ப நாம என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஒன்றும் தப்பு இல்லை. என்னை நீ புருஷன்னு சொல்லிக்கிட்டா அவன் எப்படியோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிடும். இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தேன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு பாரதி கோவப்படுறாங்க. சரி அப்ப நான் உண்மையை சொல்லிட்டுமா, அவன் தான் உன் புருஷன்னு நான் சொல்லிடுறேங்கிறாங்க. இங்க பாரு துரை இந்த மாதிரி எல்லாம் அவர்கிட்ட சொல்லிடாத. அவரோட உயிரை காப்பாத்துறதுக்கு தான் நாங்க பொய் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கோம். அவருக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அவர் அதை தாங்கிக்க மாட்டாரு. தயவு செய்து உண்மையை உடைச்சிடாத. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க பாரதி. அப்போ துரையோட அம்மாவும் சொல்றாங்க, இதை பாருடா துரை, அவருக்கு இந்த விஷயம் தெரியவே வேண்டாம். அது எப்போ தெரியணுமோ அப்போ தெரியும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இருடா. இதை பத்தி ஏதாவது உளறி வச்சிடாதேன்னு கெஞ்சுறாங்க. அப்பதான் துரைக்கு ஞாபகம் வருது. ஆமா 2 பொண்ணுங்க நம்ம கூட வந்தாங்கல்ல, ஃபோன் பேசிட்டு வரேன்ட்டு போனவங்க எங்க போயிருப்பாங்க? இங்கதான் அந்த காணமேன்னு துரை போய் வெளியில பாக்குறாங்க. மித்ராவுக்கும் நிஷாவுக்கும் என்ன பண்றதுனே தெரியாம போய் காருக்கு பக்கமா நின்னுக்கிறாங்க. துரை தேடிக்கிட்டு வந்தவர் அங்க இருக்கிறத பார்த்துட்டு, என்னங்க நீங்க கார் பஞ்சர் ஒட்டுற வரைக்கும் எங்க வீட்டுல இருங்கன்னு நான் சொல்லி கூட்டிட்டு போனேன். நீங்களும் வரேன்னு வந்தீங்க, ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்பவும் காருக்கு பக்கத்துல வந்து நின்னுட்டீங்க. எங்க காரையெல்லாம் யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. வாங்க வீட்டுல வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. நான் இதோ உடனே பஞ்சர் ஒட்டுறவரை கூப்பிடுறேன். அவர் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்கன்னு கூப்பிடுறாங்க துரை. இல்ல பஞ்சர் ஒட்டுற வரைக்கும் நாங்க இங்கேயே வெயிட் பண்ணிக்கிறோங்கிறாங்க. என்னங்க நீங்க எங்க அம்மா கிட்ட போய் காப்பி போட சொல்லி எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன். இவ்வளவு தூரம் க்ளோஸா பழகிட்டு இப்போ போய் நீங்க வரலன்னு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. கார் பஞ்சர் ஓட்டுறதுக்கு அவர் வர்றதுக்கும் இன்னும் 2-3 மணி நேரமாவது ஆயிடும். அது வரைக்கும் இங்கேயே நிக்க போறீங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வற்புறுத்தி கூப்பிடுறாங்க துரை. பரவாயில்லைங்க, வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நாங்க இங்கேயே வெயிட் பண்ணிக்கிறோமே, நாங்க அங்கெல்லாம் வரலன்னு சொல்றாங்க. அது என்னங்க நீங்க, நான் தான் உங்களை இவ்வளவு தூரம் கூப்பிடுறதுனால வந்ததுனால என்ன வாங்கங்கிறாங்க. மித்ராவும் நிஷாவும் கொசு கொசுன்னு பேசிக்கிறாங்க. அங்க ஆதி இருக்கிறது தெரியாம நம்ம வீட்டுக்கு போயிட்டோம். ஆனா நம்ம நிலைமை தெரியாம இவன் வேற வற்புறுத்தி கூட்டிட்டு இருக்கான். ஆதி மட்டும் நம்மளை பார்த்தோம், அவ்வளவுதான் முடிஞ்சது. கண்ணாடியே அவனை ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறதா தான் அவன் நம்மளை சந்தேகப்படுவான். நம்ம நிலைமை புரிஞ்சுக்காம இவன் வேற இப்படி கூப்பிட்டுட்டே இருக்காங்கிறாங்க மித்ரா. சரிங்க நீங்க முன்னாடி போங்க, நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க மித்ரா. அதுக்கப்புறம் வாசு சொல்றாரு, இதை பாருங்க கண்டிப்பா நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். எங்க அம்மா கிட்ட உங்க 2 பேர்த்தையும் நான் அறிமுகப்படுத்துறேன். பஞ்சர் ஒட்டுறவர் இப்போ வந்துருவார், நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டே வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. சரிங்க வரட்டும், அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம், நீங்க முன்னாடி போங்க வந்துடுறோம் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. வாசு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க ஆதி ஃபோன் பேசி முடிச்சதும், ஆமா பாரதி வீட்டுக்காரரோட தம்பி இங்க தானே இருந்தாரு, அவர் எங்க போயிட்டாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப துரை உள்ள வராரு. இதோ நான் வந்துட்டேன் பாருங்கிறாங்க. பாரதியோட வீட்டுக்காரரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீங்க எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. ஆதி வேற துரையை இப்படி வற்புறுத்தி கேக்குறாங்க. இவன் வேற ஏதாவது உளறி வச்சுட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்னு யோசிக்கிறாங்க துரையோட அம்மா. மித்ரா நிஷா 2 பேரும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு முழிக்கிறாங்க. சரிடி அந்த துரை வீட்டுக்கே போனா என்ன அப்படின்னு நிஷா கேட்கும்போது, அங்கதான் ஆதி இருக்காரு, ஆதிக்கு மட்டும் நம்ம வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆனா இப்போதைக்கு நம்ம அவர் கண்ணில் படாம இருக்கிறதே நல்லதுங்கிறாங்க. அப்பதான் ஆதி சரிங்க நாங்க கிளம்புறோம், நீங்க வாசு பத்தின உண்மையெல்லாம் மறுபடியும் ஒரு நாள் எங்ககிட்ட சௌகரியமா சொல்லுங்க. இப்போ எனக்கு ஒரு போன் ஒன்று அர்ஜென்ட்டாக வந்திருக்கு, நான் கிளம்பியே ஆகணும்ட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. நிஷாவும் மித்ராவும் ஆதி வரதை பார்த்துட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. துரை திரும்பவும் சரி இவங்க எல்லாரும் போயிட்டாங்க, அந்த பொண்ணுங்களை பார்த்து ஏதோ ஒரு விஷயமா வந்திருக்கேன்னு சொன்னாங்களே அது என்னன்னு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ துரை மித்ரா கிட்டையும் நிஷா கிட்டையும் போய் கேட்குறாங்க. இந்த ஊருக்கு ஏதோ ஒரு விஷயமா வந்திருக்கேன்னு சொன்னீங்களே அது என்னன்னு கேட்கும்போது, அதுக்கு முன்னாடி நாங்க கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, ஆதியும் பாரதியும் எதுக்காக வந்தாங்கன்னு கேட்குறாங்க. அதுவா ஆதி
பாரதியோட புருஷன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்காக வந்திருக்காங்கங்கிறாங்க. அப்படியா? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க மித்ரா. ஏன் தெரியாது? ஆதி உடம்புக்குள்ள இருக்கிறது என் அண்ணன் வாசு. அண்ணன் வாசு மூலமா தான் இப்போ ஆதியே உயிர் பிழைச்சிருக்கான். எங்க அண்ணனோட இறுதியை தான் ஆதிக்கு வச்சிருக்காங்க. இது தெரியாத எங்க அண்ணியும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ என்ன மாற்றம் வந்ததோ தெரியல. ஆனா ஆதியே பாரதியோட புருஷன் யாருன்னு கேட்டுக்கிட்டு அலையறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு சொன்ன விளக்கம் மித்ராவுக்கு இப்போ சில விஷயங்கள் புரிஞ்சு போச்சு. அதாவது ஆதியோட புருஷன் வாசுவோட இருதயத்தை எடுத்து தான் ஆதி நெஞ்சில வச்சிருக்காங்க. ஒருவேளை ஆதி உடம்புக்குள்ள இருக்கிறது பாரதியோட உண்மையான புருஷனா இருக்குமா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்பட்ட மித்ரா இதை இப்படியே விடக்கூடாது. எப்படியாவது இந்த பாரதியை இதை வச்சே நம்ம பயப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இப்போ மித்ரா வாயாலேயே உண்மைகள் எல்லாம் உடைய போகுது. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.